嗨，你要点什么？我想要知识有姿势，体式有气势，姿势和气势都有的 KFC Cheesy Twister。好，那你要不要也尝试辣椒辣酸干酸，辣椒比酸干辣，酸干比辣椒酸的 KFC Hot and Zesty Twister？原来 Twister 有2种口味。没错，2款全新 KFC Cheesy Twister 及 KFC Hot and Zesty Twister。Zinger 鸡肉片配搭新鲜蔬菜以及酱汁，夹在托跳薄饼里，2大绝霸口味的 KFC Twister， 每份只从60.50起。KFC。எப்படி இருக்கு மாமு? சூப்பரா இருக்குல்ல? நாங்க ஓபன் பண்ணிட்டோம். அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு வரலாம் raga.thr.fm. அதை விட ஜோக்கான கதை ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமா நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணணும் சார், அந்த மாதிரி வசதிகள் கூட எங்க கிட்ட இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, THR மலேசியா Facebookல வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு 2-3 பேர் இன்பாக்ஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கு வேணும் இந்த கால் போலாம். சூப்பர். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம தேவா மாட்டிக்கிட்டாரு. இவர்கிட்ட நம்ம கால் பண்ணி அவர்கிட்ட சர்வீஸ் கொடுக்கறோம்னு சொல்லிருந்தோம். ரைட். ஒரு சர்வீஸ் எடுக்கணும்னா இன்னொரு சர்வீஸ் சொன்னோம், இன்னொரு சர்வீஸ் எடுக்கணும்னா இன்னொரு சர்வீஸ் சொன்னோம். குழம்பி கும்மி அடிச்சிட்டோம். அது என்னதான் ஆச்சு அப்படின்றது இப்ப கேட்கலாம். பாவியா தேவே, உங்களுக்கு கடன் வேணுமா? கடன் இது தேவை இல்ல, நீங்க காடி வாங்கலாம், வீடு வாங்கலாம். உங்களுக்கு நாங்க இன்னைக்கு வந்து எங்க கம்பெனி திறந்த முதல் நாள் ஆஃபர். என்ன கம்பெனின்னு தெரியாம எப்படி சார் கம்பெனி? ஏன் கம்பெனி சார்? உங்களுக்கு கம்பெனி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? உங்களுக்கு கடை வேணுமா வேணாம், அவ்வளவுதான். சோ யூ பிளானிங் டு பை a car, ஓ நீங்க வந்து டூர் போலாம், இல்ல ஐபோன் வாங்கலாம். சார் நான் வேலை செய்யறேன், நான் அதை வாங்கிக்குவேன். பட் என்ன கம்பெனின்னு தெரியல, என்ன தெரியுதா? கடன் வாங்கினா என்னத்த கடன் வாங்கினாங்க? நீங்க கடன் வாங்க வேணாம், நாங்க வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறோம். என்ன சார், யாரும் எவரும் தெரியாம நான் எப்படி நான் உங்ககிட்ட கடன் வாங்குறது? நானா ஏன் பயப்படணும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? கடன் வாங்குறது நீங்க, கடன் கொடுக்கறது நானு. இல்ல சார், ஆக்சுவலி நான் காடி வாங்க போறேன். ஆனா நான் லோன் வந்து அங்க லோன் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எப்படி சார் சொல்றீங்க? நாங்க தான் பிளாக் பண்றோமே, அப்புறம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? சார் நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்களோ, உங்களோட டீட்டெயில் முதல்ல கொடுங்க, அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப நீங்க அந்த மாதிரி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க கிடைக்காம எனக்கு எது கடன்? நான் வேலை செய்யறோம்னா வேலை செய்ய 1 மில்லியன் சம்பளம் கிடைக்குது உங்களுக்கு. என்ன அது கொஞ்சம் லாஜிக்கா பேசுறது இல்ல? ஒருத்தர் வந்து கடன் கொடுக்கணும்னு அன்பாடு வந்து கேக்குறானே. அப்ப ஹலோ இருங்க, எனக்கு எந்த கடமும் வேணாம், நீ விட்டுருவீங்களா? நான் உங்களை விடுற மாதிரி இல்ல சார். ஏதாவது நான் என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். போன் அடிச்சு பேசியிருக்கோம். அப்ப உங்களுக்கு கடன் வேணும்னு சொல்றீங்க. அப்ப நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாருங்க. இல்ல சார், நான் வந்து இது யாரையும் நான் கேட்கவும் இல்ல, லோன் பத்தி யார்ட்டையும் பேசவும் இல்ல. நீங்க திடீர்னு போன், நீங்க பேங்க்ல ஒரு லோன் போட்டிருக்கீங்களா? இப்ப காடி வாங்குறதுக்கு லோன் போட்டீங்களா இல்லையா? ஆமா. அப்ப இப்ப கேட்கலன்றீங்க. நான் பேங்க்ல தானே சார் போட்டேன். நான் பேங்க்ல போட்டாலும் உங்க பேரும் சொல்லல, யாருன்னு சொல்லல. நீங்க பாட்டு இல்லையா? அது வரதுக்குள்ளதான் நீங்க தான் இவ்வளவு கதை கேசுறீங்களா என்கிட்ட? நீங்க தான் சார் இப்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. மேன் ஆர் கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்க. சீக்கிரமா சொன்னா மன்னார் அண்ட் கம்பெனி. ஓகே, இது வந்து கிரெடிட் கொடுக்குற கம்பெனி. நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் என்னையா செய்யறது கேள்விப்பட்டதுன்னு? சார் அந்த மேன் ஆர் கம்பெனி நாங்க எங்க சார் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் ஏன் வளர்ந்து வருது, அதுக்குள்ளேயே தெரியும். அப்ப 4 பேருக்கிட்ட போய் கிரெடிட் எடுத்து கொடுத்தாதானே தெரியும் எல்லாருக்கும். நேரடியா பார்த்து பேசினாலே யாரும் நம்ப முடியல. பிரதர் இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி பாருங்க. ஏன் நீ டென்ஷன் ஆக்குறீங்க? நாங்க கடன் கொடுக்கறையா சார்? ஆக்சுவலி நான் டென்ஷன் ஆகணும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க காசு வேணும், உங்க லோன் வேணும், பரவாயில்ல. நான் பேங்க்ல லோன் போட்டிருக்கேன், அது பாஸ் பண்ணிட்டு வரட்டும், நான் அப்புறம் பாத்துக்கிறேன். உங்க லோன் பாஸ் பண்ணாது ஏன்னா டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கா? எப்படி சார் டாக்குமெண்ட் உங்ககிட்ட போவோம்? உள்ளுக்குள்ள ஆள் இருக்கு. சப்மிட் பண்ணு. டாக்குமெண்ட் பேங்க்ல சப்மிட் பண்ணு. பேங்க்ல சைன் பண்ண உள்ளுக்கு ஆள் இருக்குல்ல, அப்புறம் எப்படி உங்க நம்பர் எனக்கு கிடைக்கும்? எப்படி நான் வந்து இது பண்ணுவோம்? குழம்புதுல நல்லா தெரியும். குழம்புதுல குழம்பிட்டீங்க. குழம்பு இல்ல, குழம்புதான் கேக்குறேன். குழம்பு இது பரவாயில்ல, உங்க ஹெல்ப் எனக்கு தேவையில்ல, நான் போன் வைக்கிறேன். ஹலோ பிரதர், சொல்லுங்க சார். நீங்க போன் வச்சாலும் அந்த மரியாதை அவ்வளவுதான். அதான் பாருங்க, நான் அழகா உங்ககிட்ட சொல்றேன். எவ்வளவு வேணும் உங்களுக்கு காசு? எனக்கு அந்த காசு வேணாம் சார். எனக்கு நான் லோன் போட்டிருக்கேன், அது பாஸ் பண்ணி வந்து நான் அப்ப பாத்துக்கிறேன். இல்ல சரி, வேற ஏதாவது சர்வீஸ் வேணுமா உங்களுக்கு? வேற எந்த ஒரு சர்வீஸும் வேணாம் சார், பிளீஸ் சார், விட்டுருவேன். மசாஜ் மசாஜா? நீங்க என்ன சார் கம்பெனி நடத்துறீங்க? இது லோன் மசாஜ், ட்ரெடிஷனல் மசாஜ்னா இது? நீங்க என்னதான் பிசினஸ் பண்றீங்க? எல்லா பிசினஸ் ஆல் இன் ஒன் அப்படி சொல்லாங்க. ஒரே ரூஃப்ல 3 மாடி வாங்கிருக்கோம் நம்ம பில்டிங். அந்த 3 மாடியில 3 சர்வீசஸ் இருக்கு. உங்க பிசினஸ் நீங்க வச்சுக்கோங்க, உங்க லோன் நீங்க வச்சுக்கோங்க, நீ ஆளை விடுங்க. ஓகே. ரோடெக்ஸ் இன்சூரன்ஸ் ரினியூ பண்றது நம்ம செய்யறோம் சார். எனக்கு அதெல்லாம் வேணாமா சார்? ரோடெக்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம எப்படியா காடி ஓட்ட முடியும் நீங்க? இப்பதானே நான் காடி விலைக்க போறேன், அதுக்கு லோட்டெக்ஸ் அதுல இருக்கும். ரோடெக்ஸ் காடி செஞ்சு கொடுக்க மாட்டாங்க சார். காடி எடுத்துட்டு அதுக்கு பிறகு ரோடெக்ஸே எடுக்கணும். இப்ப நான் உங்ககிட்ட எதுவுமே வேணாம் கேட்டு சொல்லிட்டேன். ஓகேவா, விட்டுருங்க. நீங்க என்ன சரி, நாம வந்து ஒரு சின்ன சந்திப்பு நம்ம ஒரு சின்னதா மீட் பண்ணுவோமா? இன்னும் மீட் பண்ணுமா? நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் கேரள தான் இருக்கிறேன். ஜலன் புடு இருக்குல்ல, ஜலன் புடு.
புது பஸ் ஸ்டேஷன் தெரியுமா உங்களுக்கு? புது பஸ் ஸ்டேஷனா? நான் வந்து அங்கெல்லாம் வந்தது இல்லை, ஏன்னா நான் வந்து பிணைங்க ஆளு. ஓ ஓகே சரி. நம்ம இதுல சிப்ராங் ஜெயா தெரியுமா உங்களுக்கு? சிம்பாம்பர் அது தெரியும். அந்த இடம் தெரியுமா? அப்ப நாம நாளைக்கு அங்க சந்திக்கலாமா? சார் உங்களுக்கு யார் சார் என் நம்பர் கொடுத்தா? எப்படி போன் அடிச்சு உயிர் வாங்கிட்டு இருக்கீங்க? ஹலோ Why you say? இல்ல அவர் ரொம்ப உயிர் வாங்குறாரு சார். So it's a telemarketing lah. டெலிமார்க்கெட்டிங் சார். உங்களுக்கு இது கல்யாண தீபாவளிக்கு அந்த பட்டாசு அப்புறம் பலகாரம் இதெல்லாம் வாங்குவீங்களா? ஹலோ உண்மை யாரு நீங்க? நான் இவ்வளவு நேரம் பேசி இப்ப போய் யாருன்னு கேக்குறீங்க? நான் தானே உதயா. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? உங்களுக்கு வணக்கம் பாஸ், இது எப்படி இருக்குடே? சூப்பரா இருக்கு சார். எப்படிலாம் சார் உங்களால முடியுது இதெல்லாம்? இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு மாமி? சூப்பரா இருக்குல்ல? நாங்க ஓபன் பண்ணிட்டோம். அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு வரலாம், raga.thr.fm. அதை விட ஜோக்கான கதை ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமா நீங்களும் நானும் சேர்ந்து பண்ணணும் சார், அந்த மாதிரி வசதிகள் கூட எங்க கிட்ட இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, THR மலேசியா Facebookல வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு 2-3 பேர் இன்பாக்ஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கு வேணும் இந்த கால் போலாம். சூப்பர். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம தேவா மாட்டிக்கிட்டாரு. இவர்கிட்ட நம்ம கால் பண்ணி அவர்கிட்ட சர்வீஸ் கொடுக்கறோம்னு சொல்லிருந்தோம். ரைட். ஒரு சர்வீஸ் எடுக்கணும்னா இன்னொரு சர்வீஸ் சொன்னோம், இன்னொரு சர்வீஸ் எடுக்கணும்னா இன்னொரு சர்வீஸ் சொன்னோம். குழம்பி கும்மி அடிச்சிட்டோம். அது என்னதான் ஆச்சு அப்படின்றது இப்ப கேட்கலாம். பாவியா தேவே, உங்களுக்கு கடன் வேணுமா? கடன் இது தேவை இல்ல, நீங்க காடி வாங்கலாம், வீடு வாங்கலாம். உங்களுக்கு நாங்க இன்னைக்கு வந்து எங்க கம்பெனி திறந்த முதல் நாள் ஆஃபர். என்ன கம்பெனின்னு தெரியாம எப்படி சார் கம்பெனி? என் கம்பெனி சார். உங்களுக்கு கம்பெனி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? உங்களுக்கு கடன் வேணுமா வேணாம், அவ்வளவுதான். சோ யூ பிளானிங் டு பை அ கார், ஓ நீங்க வந்து டூர் போலாம், இல்ல ஐபோன் வாங்கலாம். சார் நான் வேலை செய்யறேன், அதை வாங்கிக்குவேன். பட் என்ன கம்பெனி தெரியல, என்ன தெரியுதா? கடன் வாங்கினா என்னத்த கடன் வாங்க? நாங்க நீங்க கடன் வாங்க வேணாம், நாங்க வந்து உங்களுக்கு கடன் கொடுக்கறோம். தெரியும் சார், யாரும் எவரும் தெரியாம நான் எப்படி நான் உங்ககிட்ட கடன் வாங்குறது? எப்படி நானா ஏன் பயப்படணும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? கடன் வாங்குறது நீங்க, கடன் கொடுக்கறது நானு. அல்ல சார், ஆக்சுவலி நான் காடி வாங்க போறேன், ஆனா நான் லோன் வந்து அங்க லோன் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எப்படி சார் சொல்றீங்க? நாங்க தான் பிளாக் பண்றோமே, அப்புறம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? சார் நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்களோ, உங்களோட டீட்டெயில் முதல்ல கொடுங்க, அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப நீங்க அந்த மாதிரி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க கிடைக்காம இதான் எனக்கு எது கடன், நான் வேலை செய்யறோம்னா வேலை செய்ய 1 மில்லியன் சம்பளம் கிடைக்குது உங்களுக்கு. என்ன அது கொஞ்சம் லாஜிக்கா பேசுறது இல்ல? ஒருத்தர் வந்து கடன் கொடுக்கறன்னு அன்பாடு வந்து கேக்குறானே. அப்ப ஹலோ இருங்க, எனக்கு எந்த கடமும் வேணாம், நீ விட்டுருவீங்களா? நான் உங்களை விடுற மாதிரி இல்ல சார். ஏதாவது நான் என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். போன் அடிச்சு பேசியிருக்கோம், அப்ப உங்களுக்கு கடன் வேணும்னு சொல்றீங்க. அப்ப நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாருங்க. இல்ல சார், நான் வந்து இது யாரையும் நான் கேட்கவும் இல்ல, லோன் பத்தி யார்ட்டையும் பேசவும் இல்ல. நீங்க திடீர்னு போன், நீங்க பேங்க்ல ஒரு லோன் போட்டிருக்கீங்களா? இப்ப காடி வாங்குறதுக்கு லோன் போட்டீங்களா இல்லையா? ஆமா. அப்ப இப்ப கேட்கலன்றீங்க. நான் பேங்க்ல தானே சார் போட்டேன். நான் பேங்க்ல போட்டாலும் உங்க பேரும் சொல்லல, யாருன்னு சொல்லல, நீங்க பாட்டு இல்லையா? அது வரதுக்குள்ளதான் நீங்க தான் இவ்வளவு கதை கேசுறீங்களா என்கிட்ட? நீங்க தான் சார் இப்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. மேன் ஆர் கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்க. சீக்கிரமா சொன்னா மன்னார் அண்ட் கம்பெனி. ஓகே, இது வந்து கிரெடிட் கொடுக்குற கம்பெனி. நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் என்னையா செய்யறது கேள்விப்பட்டதுன்னு சார்? அந்த மேன் ஆர் கம்பெனி நாங்க எங்க சார் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் வளர்ந்து வருது, அதுக்குள்ளேயே தெரியும். இப்ப 4 பேருக்கிட்ட போய் கிரெடிட் எடுத்து கொடுத்தாதானே தெரியும் எல்லாருக்கும். நேரடியா பார்த்து பேசினாலே யாரும் நம்ப முடியல. பிரதர் இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி பாருங்க. ஏன் நீ டென்ஷன் ஆக்குறீங்க? நாங்க கடன் கொடுக்கறையா சார்? ஆக்சுவலி நான் டென்ஷன் ஆகணும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க காசு வேணும், உங்க லோன் வேணும், பரவாயில்ல. நான் பேங்க்ல லோன் போட்டிருக்கேன், அது பாஸ் பண்ணிட்டு வரட்டும், நான் அப்புறம் பாத்துக்கிறேன். உங்க லோன் பாஸ் பண்ணாது, ஏன்னா டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கா. எப்படி சார் டாக்குமெண்ட் உங்ககிட்ட போவோம்? உள்ளுக்குள்ள ஆள் இருக்கு. சப்மிட் பண்ணு. டாக்குமெண்ட் பேங்க்ல சப்மிட் பண்ணு. பேங்க்ல சைன் பண்ண உள்ளுக்கு ஆள் இருக்குல்ல, அப்புறம் எப்படி உங்க நம்பர் எனக்கு கிடைக்கும்? எப்படி நான் வந்து இது பண்ணுவோம்? குழம்புது இல்ல, நல்லா தெரியும். குழம்புது இல்ல, குழம்பிட்டீங்க. குழம்பு இல்ல, குழம்புதான் கேக்குறேன். இது குழம்பு, இது பரவாயில்ல. உங்க ஹெல்ப் எனக்கு தேவையில்ல, நான் போன் வைக்கிறேன். ஹலோ பிரதர், சொல்லுங்க சார். நீங்க போன் வச்சாலும் அந்த மரியாதை அவ்வளவுதான். அதான் பாருங்க, நான் அழகா உங்ககிட்ட சொல்றேன். எவ்வளவு வேணும் உங்களுக்கு காசு? எனக்கு அந்த காசு வேணாம் சார். எனக்கு நான் லோன் போட்டிருக்கேன், அது பாஸ் பண்ணி வந்துடும், நான் அப்ப பாத்துக்கிறேன். இல்ல சரி, வேற ஏதாவது சர்வீஸ் வேணுமா உங்களுக்கு? வேற எந்த ஒரு சர்வீஸும் வேணாம் சார், பிளீஸ் சார், விட்டுருவேன். மசாஜ்
மசாஜா? நீங்க என்ன சார் கம்பெனி நடத்துறீங்க? இது லோன் மசாஜ் ட்ரெடிஷனல் மசாஜ்னா இது. நீங்க என்னதான் பிசினஸ் பண்றீங்க? எல்லா பிசினஸ் ஆல் இன் ஒன் அப்படி சொல்லலாம். ஒரே ரூஃப்ல 3 மாடி வாங்கிருக்கோம் நம்ம பில்டிங். அந்த 3 மாடியில 3 சர்வீசஸ் இருக்கு. உங்க பிசினஸ் நீங்க வச்சுக்கோங்க, உங்க லோன் நீங்க வச்சுக்கோங்க, நீ ஆளை விடுங்க. ஓகே. ரோடெக்ஸ் இன்சூரன்ஸ் ரினியூ பண்றது நம்ம செய்யறோம் சார். எனக்கு அதெல்லாம் வேணாமா சார்? ரோடெக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே எப்படியா காடி ஓட்ட முடியும் நீங்க? சார் இப்பதானே நான் காடி விலைக்க போறேன், அதுக்கும் லோடெக்ஸ் அதுல இருக்கும். ரோடெக்ஸ் காடி செஞ்சு கொடுக்க மாட்டாங்க சார். காடி எடுத்துட்டு அதுக்கு பிறகு ரோடெக்ஸே எடுக்கணும். சார் இப்ப நான் உங்ககிட்ட எதுவுமே வேணாம் கேட்டு சொல்லிட்டேன். ஓகேவா, விட்டுருங்க. நீங்க என்ன சரி, நாம ஒரு சின்ன சந்திப்பு நம்ம ஒரு சின்னதா மீட் பண்ணுவோமா? இல்ல மீட் பண்ணுவோமா? நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் கேரள தான் இருக்கிறேன். ஜலான் புடு இருக்குல்ல, ஜலான் புடு. புடு பஸ் ஸ்டேஷன் தெரியுமா உங்களுக்கு? புது பஸ் ஸ்டேஷனா? நான் வந்து அங்கெல்லாம் வந்தது இல்லை, ஏன்னா நான் வந்து பிணைங்க ஆளு. ஓ ஓகே சரி. நம்ம இதுல சிப்ராங் ஜெயா தெரியுமா உங்களுக்கு? சிம்பாம்ப அது தெரியும். அந்த இடம் தெரியுமா? அப்ப நாம நாளைக்கு அங்க சந்திக்கலாமா? சார் உங்களுக்கு யாரு சார் என் நம்பரை கொடுத்தா? எப்படி போன் அடிச்சு உயிர் வாங்கிட்டு இருக்கீங்க? ஹலோ Why you say? இல்ல அவர் ரொம்ப உயிர் வாங்குறாரு சார். So it's a telemarketing lah. Telemarketing சார். உங்களுக்கு இது கல்யாண தீபாவளிக்கு அந்த பட்டாசு அப்புறம் பலகாரம் இதெல்லாம் வாங்குவீங்கல்ல? ஹலோ, உண்மை யாரு நீங்க? நான் இவ்வளவு நேரம் பேசி இப்ப போய் யாருன்னு கேக்குறீங்க? நான் தானே உதயா. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? உங்களுக்கு வணக்கம் பாஸ், இது எப்படி இருக்குடே? சூப்பரா இருக்கு சார். எப்படிலாம் சார் உங்களால முடியுது இதெல்லாம்? இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு.